அன்பர்களே வணக்கம். நாம் இன்னைக்கு வீடியோ பதிவில் எதை பற்றின தகவலை பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நம்ம வணங்கக்கூடிய தெய்வத்தை நம்மளுடைய உடலில் இறக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மந்திரத்தை பற்றி தான் நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம். வீடியோ பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சிவருத்ர மகாகாளி அருள்வாக்குப்பீடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அதாவது ஒரு சில நபர்களுக்கு பார்த்திங்கன்னா வம்சமாக தொடர்ந்து அவங்க சுமக்கக்கூடிய அந்த தெய்வத்துடைய அருள்னால் அருள்வாக்கு சொல்லி வருவாங்க. இது பார்த்திங்கன்னா தானாகவே அருள்வாக்கு வரும். சரிங்களா? தானாகவே அந்த தெய்வங்கிறது உடலில் இறங்கி அருள்வாக்கு சொல்லும். சரிங்களா? ஏன்னா அவங்களுடைய வம்சத்தில் காளியோ இல்லை ஒரு முனீஸ்வரனையோ கும்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா தொடர்ச்சியாக அவங்க வம்சத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கே பார்த்திங்கன்னா அந்த தெய்வங்கிறது இறங்கி அருள்வாக்கு சொல்லுவாங்க. இது ஒரு வகையான விஷயம். சரிங்களா? இன்னும் இதிலையே பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு சில பேர்களுக்கு பார்த்திங்கன்னா என்ன செய்வாங்கன்னா, அந்த தப்பு அடித்தாங்கன்னாவே என்ன செய்யணும், பரவச நிலை அடைவாங்க. சரிங்களா? இந்த தப்பு ஒரு சில பேர்கள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு பக்தி சாங்கை பக்தி பாடலை பார்த்திங்கன்னா நல்லா கூர்ந்து அவங்க கவனித்து அந்த பாட்டை கேட்கும்போது அவங்களுக்கே தன்னறியாமல் அருள் வரும், ஒரு உடல் சிலுக்கிற நிலை வரும். சரிங்களா? இது போல் நிலைகள் தான் பரவச நிலைன்னு சொல்லுவாங்க. பரவச நிலை வரக்கூடியவனை தான் என்ன செய்யும், இந்த மாதிரி எவன் ஒருவனுக்கு அந்த பரவச நிலை வருதோ அவன் உடம்புல தான் அந்த தெய்வங்கிறது இறங்கக்கூடிய அந்த அம்சம் இருக்குது அப்படிங்கிறது அர்த்தம். என்னென்னா ஒரு நபருக்கு அந்த பரவச நிலைன்னா ஒரு சில பேர்களுக்கெலாம் எந்த கோயிலுக்கு போனாலும் பார்த்திங்கன்னா அந்த தெய்வத்தை பார்த்தோன்னே கண்ணீர் தாரையாக ஊற்ற ஆரம்பிக்கும். அந்த தெய்வத்தை பார்த்தோன்னே உடலெல்லாம் சிலிச்சு அப்படியே நம்ம மனசுக்குள்ளே இருந்து ஏதோ ஆடணும், அப்படியே உடலெல்லாம் நடுங்க ஆரம்பிக்கும். அதுதான் பரவச நிலை. ஒரு சில பேர்கள் தப்பு எங்கே கோயிலில் விசேஷத்துக்கு எங்கே தப்பு அடித்தாலும் அந்த தப்பு அப்படியே மனசுக்குள்ளே உள்ளார்ந்து போக ஆரம்பிக்கும் போது அந்த பரவச நிலையை அடைஞ்சிருவாங்க. சரிங்களா? இந்த பரவச நிலையை அடைஞ்சவங்களுக்கு மட்டும்தான் அந்த தெய்வங்கிறது உடலில் இறங்கும். சரிங்களா? அது போக இல்லாமல் இந்த நிலைகள்லாம் அப்பாற்பட்டு நம்ம ஒரு நபருக்கு தெய்வமே இறங்க மாட்டேன்னு சொல்லுது அப்படின்னா மாந்திரீக ரீதியாக ஒரு சில மந்திரங்களை சொல்லி ஒரு உடம்புல நம்ம தெய்வத்தை இறக்க முடியும். இது இரண்டாவது வகை. சரிங்களா? இந்த மாதிரி உடலில் ஏகப்பட்ட விஷயத்துக்கு இந்த மாதிரி தெய்வங்களை நம்ம வணங்கக்கூடிய தெய்வங்களை உடலில் இறக்கலாம். சரிங்களா? உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா ஒரு சுடுகாட்டை நோக்கி ரோட்டில் நடந்து போகிறேன் அப்படின்னா பயந்துக்கிட்டே போனேன் அப்படின்னா அந்த பயந்த சுபாவம் உள்ள அந்த நபர்களுக்கு பார்த்திங்கன்னா ஈஸியாக அந்த பேய் பிசாசுகள்லாம் என்ன செஞ்சிடும், ஆக்கிரமிச்சுக்கிறோம். சரிங்களா? அதனால் அதான் சொல்லுவாங்க, அரண்டவன் கண்ணுக்கு இரண்டதெல்லாம் பேய் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதை பயந்துக்கிட்டே போனா அப்படின்னா அந்த பேய் பிடிக்கிறதுக்கு அது பேய்க்கு என்ன வேணும்? சரிங்களா? எவன் பயந்த சுபாவமாக இருக்கானோ அவனை தான் அந்த பேய் பிசாசுகள்லாம் பிடிக்கும். சரிங்களா? அதுபோல் ஒரு தெய்வம் உடலில் இறங்கணும் அப்படின்னா அவன் பரவச நிலையை அடையக்கூடியவனாக இருக்கணும். அப்போத்தான் எந்த ஒரு தெய்வமுமே அவன் உடலை தேர்ந்தெடுத்து அந்த உடலுக்குள்ளே இறங்க ஆரம்பிக்கும். சரிங்களா? இதுக்கு தான் இந்த முறை சொல்கிறது. சரிங்களா? அதுக்கு தவிர்த்து தான் இந்த மந்திரத்து மூலியமாக நம்ம விரும்பக்கூடிய தெய்வத்தை நம்ம உடலில் நம்ம இறக்க முடியும். அதை பற்றின வீடியோ தொகுப்பை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? அதாவது இந்த மந்திரத்தை நம்ம பிரயோகம் பண்ணுறதற்கு முன்னாடி கடல் நீரில் நம்ம குளிச்சிருக்கணும். சரிங்களா? கடல் நீரில் குளித்தோம் அப்படின்னா நம்ம உடலானது சுத்தமாகும். சரிங்களா? அதனால் முதல்ல கடல் நீரில் குளிச்சுட்டு இந்த பூஜையை நீங்கள் என்றைக்கு வேணாலும் ஆரம்பிக்கலாம். உங்கள் தெய்வம் ஆண் தெய்வமாக இருந்துச்சு, பெண் தெய்வமாக இருந்தாலும் சரி. சரிங்களா? ஒரு நல்ல நாளாக பார்த்து நீங்கள் என்றைக்கு வேணாலும் இந்த பூஜையை நீங்கள் ஆரம்பிக்கலாம். உங்களுடைய பூஜை ரூமில் நீங்கள் ஆரம்பிக்கலாம். சரிங்களா? இந்த பூஜையை பண்ணுறது பார்த்திங்கன்னா தனியாக இருந்து பண்ணுறது போல் வரும். உங்களுடைய பூஜை ரூமில் என்ன செஞ்சுக்குங்கன்னா ஒரு மண் அகல் விளக்கில் ஒரு தீபம் ஒன்று பொருதி வச்சுக்கோங்க, ஒரு டம்ளரில் தண்ணி வச்சுக்கோங்க, அவ்வளோதான். சரிங்களா? நீங்கள் கிழக்கு திசை பார்த்தோ இல்லை உங்களுடைய தெய்வம் எந்த திசையில் இருக்குது அப்படிங்கிறத பார்த்தா அந்த திசையை நோக்கி நீங்கள் உட்காந்துக்கிட்டு நீங்கள் தலைமையில் கையை கும்பிட்டு விநாயகர் பெருமானையும் நல்லா வணங்கிட்டு சிவபெருமான் உங்களுடைய குலதெய்வம் இஷ்ட தெய்வம் எல்லாத்தையும் மனமாற வணங்கிட்டு இந்த மந்திரத்தை நீங்கள் என்ன செய்ய ஆரம்பிக்கணும் அப்படின்னா ஜெபிக்க ஆரம்பிக்கணும். இந்த மந்திரத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா மொத்தம் 21 தினங்கள் ஒரு நாளைக்கு 1008 விதம் நீங்கள் இந்த மந்திரத்தை
உரு கொடுக்கணும். சரிங்களா? இந்த மந்திரத்தை நீங்கள் உரு கொடுக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 நாள் கடந்துட்டாவே 4வது நாளில் இருந்து பார்த்தீங்கன்னா இந்த மந்திரத்தோடைய சக்தி உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். சரிங்களா? என்னென்னா உடலில் தெய்வம் இறங்க ஆரம்பிக்கும் போது என்ன செய்யணும், அந்த மந்திரம் சொல்லக்கூடிய அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா பள்ளிங்கிறது வந்து சத்தமிடும். அதே போல் மந்திரம் முடிக்கக்கூடிய அந்த நேரத்துலையும் பார்த்தீங்கன்னாலும் பள்ளிங்கிறது வந்து சத்தமிடும். இந்த பள்ளி சத்தமிட்டுட்டாவே தெய்வம் அந்த இடத்துக்கு வந்துருச்சு அப்படிங்கிறது அர்த்தம். நான் இன்னைக்கு ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கூடிய மந்திரம் பார்த்தீங்கன்னா தெய்வத்தை அழைக்கக்கூடிய மந்திரம். சரிங்களா? நம்ம விரும்பக்கூடிய தெய்வத்தை அழைக்கக்கூடிய மந்திரம். இந்த மந்திரம் சொல்லக்கூடிய காலகட்டங்களில் ரொம்பவும் சுத்தபத்தமாக பயபக்தியோடு இருக்கணும். சரிங்களா? பெண்கள் வந்து அதாவது எந்த ஒரு தீட்டும் வந்து நம்ம மேலே பற்றாமல் ரொம்பவும் சுத்தபத்தமாக இருக்கணும். எப்படி ஒரு ஐயப்பன் கோயிலுக்கு விரதம் இருந்தால் எப்படி மாலை அணிந்து விரதம் இருக்கிறோமோ அதே போல் விரதம் இருந்து நீங்கள் அந்த பூஜையை நீங்கள் பண்ணுற மாதிரி வரும். பூஜை மொத்தம் 21 தினங்கள். இதுக்கு படையல் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஒரே ஒரு விளக்கு, ஒரு டம்ளரில் தண்ணி வச்சுக்கிட்டு உங்களுடைய பூஜை ரூமில் இந்த மந்திரத்தை இரவு நேரங்களில் நீங்கள் ஜெபம் பண்ண போகிறீங்க. இப்படி ஜெபம் பண்ண ஒரு 10,008 உரு போயிருச்சுனாவே தெய்வம் என்ன செஞ்சிடும், தச்சுருமா உடலில் இறங்குறத உங்களால் உணர முடியும். சரிங்களா? இப்படி நீங்கள் மந்திரத்தை உரு கொடுக்க அந்த தெய்வம் உடலில் இறங்கி உங்களுக்கு அருள்வாக்குங்கிறது வந்து சொல்ல ஆரம்பிக்கும். சரிங்களா? இந்த முறையை நீங்கள் பண்ணினீங்க அப்படின்னா எக்காரணத்தை கொண்டும் இந்த செய்வனையோ ஏவலோ பில்லியோ சுனியோ இந்த தெய்வத்தை கட்டுறது அந்த மாதிரி செயல்கள்லாம் இந்த மந்திரத்தை ஜெபிப்பவனுக்கு பக்கத்தில் அணுகாது. அவ்வளவு சக்தி வாய்ந்த மந்திரம் இது. சரிங்களா? இந்த மந்திரத்தை பிரயோகம் பண்ணக்கூடிய காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா இந்த மந்திரத்தை நம்ம பிரயோகம் பண்ணும்போது முத்திரைகள் பிடிச்சி, அதாவது ஆண் தெய்வமாக இருந்துச்சு அப்படின்னா அதாவது லிங்க முத்திரை பிடிக்கணும். பெண் தெய்வமாக இருந்துச்சு அப்படின்னா யோனி முத்திரை பிடிக்கணும். சரிங்களா? இந்த 2 முத்திரையுமே நான் உங்களுக்கு வீடியோவில் ஃபோட்டோவில் கொடுக்குறேன். இந்த முத்திரையை பிடிச்சிக்கிட்டு தான் நீ அந்த மந்திரத்தை நம்ம சொல்லணும். சரிங்களா? இந்த மந்திரத்தை சொல்லும்போது கண்களை மூடி உங்களுடைய குலதெய்வத்தை உடலில் இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய குலதெய்வம் எப்படி கருவறைக்குள்ளே எப்படி சிலையாக இருக்காங்களோ அதே போல் கற்பனை பண்ணிக்கிட்டு இந்த மந்திரத்தை நம்ம கண்களை மூடி அந்த தெய்வத்தை நினச்சிக்கிட்டு இந்த மந்திரத்தை மனசுக்குள்ளே ஜபிக்கணும். வாய் விட்டு ஜபிக்கக்கூடாது. மனசுக்குள்ளே இந்த மந்திரத்தை ஜபிக்கும் போது உங்கள் உடல் வந்து அப்படியே பதட்டம் சொல்லுவாங்கள்ல, ஒரு மூச்சு வாங்குற மாதிரி. சரிங்களா? அதை கண்டெல்லாம் பயப்படக்கூடாது. அதே போல் உடலுங்கிறது சிலுக்க ஆரம்பிக்கும். அந்த இடத்துல நறுமண இப்போ ஒரு ஆண் தெய்வமாக இருந்துச்சுன்னா விபூதி பன்னீர் வாசனை அடிக்க ஆரம்பிக்கும். சரிங்களா? ஒரு பெண் தெய்வமாக இருந்துச்சுன்னா நல்ல ஒரு நறுமணமாக அந்த இடத்துல வந்து இதாக ஆரம்பிக்கும். சரிங்களா? இது போல் அறிகுறிகள்லாம் வந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு உங்கள் இடத்துக்கு அந்த தெய்வம் வந்துருச்சு அப்படின்னு அர்த்தம். ஒரு இடத்துல அந்த தெய்வத்தை அழைக்கும் போது அந்த இடத்துல தெய்வம் வந்துருச்சு அப்படின்னா அந்த இடத்துல எல்லா பிரச்சனைகளுமே அந்த இடத்துல சரியாகும். அதே போல் செல்வம்ங்கிறது தங்க ஆரம்பிக்கும். அஷ்ட ஐஸ்வர்யங்களுமே கிடைக்கும். மகாலட்சுமி வீட்டில் குடிகொள்வார். சரிங்களா? அற்புதமான ஒரு சக்தி வாய்ந்த மந்திரத்தை தான் நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்லியிருக்கேன். சரிங்களா? இதை எல்லாருமே பயன்படுத்தி பாருங்கள். இவங்க தான் பயன்படுத்தணும் அவங்க தான் பயன்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரிலாம் கிடையாது. சரிங்களா? எல்லாருமே பயன்படுத்தலாம். நன்றி, வணக்கம்.